பவகரணத்துல பிறந்தவங்க அதிர்ஷ்ட விலங்கு வந்து சிங்கம். சிங்க படங்களை வீட்டுல வச்சுக்கலாம். சிங்கத்தின் மேல எந்தெந்த தேவதைகள்லாம் தெய்வங்கள்லாம் இருக்கோ அந்த தெய்வங்களோட படங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தரும். அடுத்தது அதி தேவதையில இந்திரன் தான் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை. இந்திரனோட படங்களை நீங்க கட்டாயம் பயன்படுத்தணும். தெய்வம் வந்து நரசிம்மர். எந்த கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வரலாம். அதுக்கு அடுத்ததாக நீங்க வந்து பாயாசம் சாப்பிட்றத விட்டுறணும். அதை தானம் தான் பண்ணணும். நீங்க பயன்படுத்தக்கூடாது, நீங்க சாப்பிடக்கூடாது, நீங்க விட்டு விடுவது தான் மிகச்சிறப்பு. இது உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்கிறாது. அடுத்ததாக இந்த பெண்கள் வந்து கஸ்தூரி மஞ்சள் இருக்கு இல்லையா, அது பூசி குளிக்கிறது ரொம்ப சிறப்பை தரும். அவங்களுக்கு ரொம்ப நன்மை. அடுத்ததாக அரிசி உணவு வகைகளை தானம் பண்றது ரொம்ப சிறப்பு. அணிகலன்ல மாணிக்க கல் நீங்க பயன்படுத்தலாம். அணிகலன்கள்ல மாணிக்க கல் ரொம்ப சிறப்பை தரும். வெண்மை நிறம் தான் உங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றியை தரக்கூடியது. உங்களுக்கு 6ஆம் பாவக சம்பந்தமான பிரச்சனைகள் தான் நிறைய இருக்கும். அதாவது கடனோ அல்லது நோய் தாக்கமோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இந்த நான் இப்ப சொன்ன விஷயத்தெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 6ஆம் பாவம் சம்பந்தப்பட்ட குறைகள் வந்து நிவர்த்தியாகி நல்ல சிறப்பாக இருக்கலாம். உங்களுடைய குணம் வலிமையாக இருக்கணும், கம்பீரமா இருக்கணும், அதே சமயத்துல சகல வசதியோடு இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. வேலை வாங்குவீங்களா ஒழிஞ்சு வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்காது. நீங்க வந்து லட்சுமி நரசிம்மர் அல்லது நரசிம்மர் படங்களை கட்டாயம் வச்சுக்கிறது மிகப்பெரிய வெற்றியை தரும்.